எப்படி விளங்க வித்து சொல்லுவோம். உண்டு அவரால் நீங்க ஒரு நாள் கேட்டீங்க அவர் சார் உண்டா பதில் சொல்றேன். என்ன தெரியுமா கையெழுக்கிறாரு வித்தருடைய சம்பந்தமா பேசினா வித்தர் டீப்பான டாபிக் உன கேள்வியோட மட்டும் நான் நிறுத்துது. சரியா? வித்தரு தொழுகையுடைய முறையை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னைக்கு 2 முறையில தொழுவாங்க. அப்படித்தானே? 2ல சலாம் கொடுத்துட்டு 1 அப்படின்னு தனியா சலாம் கொடுப்பாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நடுவத்தை இருக்காம எழுப்பி 3வது சலாம் கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வித்ரு இரவு தொழுகையை எடுத்து பார்த்தீங்கன்னா முதலா புரிஞ்சுக்கங்க, தஹஜ்ஜுத், கியாமுல் லைல், வித்ரு 3ம் ஒரே தொழுகைக்கான பேர்கள். தராவி உட்பட இன்னைக்கு தராவி பிற்காலத்தை வச்சுக்கிறாங்க. எல்லாமே ஒரே தொழுகைக்கான பேர்கள். ஒவ்வொரு காரணங்களை வச்சு வேற வேற பேர்கள் என்ன செய்யுது வருது. இரவுல நின்று தொழுகிற தொழுகைன்றதுனால கியாமுல் லைல், தூங்கி எழுப்பி பிந்தி நேரத்தில் தொழுகிற சிறந்ததுனால தஹஜ்ஜுத், அது ஒற்றைப்படையாக முடியணும்ன்றதுனால அதுக்கு பேர் வித்ரு. ராகத்தான் நீட்டமா தொழணும்ன்றதுனால அது சலாத்து தராவி, அது மட்டும் பேர் நடக்குது. அந்த மாதிரி ராகத்தா தொழுகிறதுனால என்னது நிர்வஹாண்ட ஃபேட் இல்லைங்களா? அது மாதிரி சலாத்து தராவி என்ன அதாவது இந்த நம்ம ராகத்தா தொழுகிறதுனால சலாத்து தராவி எல்லாம் ஒரே தொழுகைதான். 2-3 தொழுகை இந்த 4 பேர். சரியா? இப்ப என்ன விஷயம் சொன்னால் இப்ப வித்திர் என்று சொன்னா உங்களுக்கு 5ஐயும் வித்திராகலாம், 11ஐயும் வித்திராகலாம், 3ஐயும் வித்திராகலாம், 1ஐயும் வித்திராகலாம். ஒற்றப்படையில முடிஞ்ச வித்திரு தானே. இப்ப நீங்க 20 தொழுவு தொழுறீங்க, 5ல முடிச்சு 5 தான் என்னை தொழுவன்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க 5 தொழுது என்ன தராவி, 5 தொழுது என்ன கியாமுல் லைல், 5 என்ன தஹஜ்ஜுத், 5 என்ன வித்ரு. ஆனா ரீசன் வித்தியாசப்படும். நீங்க படுத்து எழுப்பி தொழுகிற டைம்ல என்ன செய்வோம், ஏன்னா சார் கேட்பாங்க நாங்க தராவி தொழுது படுத்து எழுப்பின கூட தாவி தொழலாம் மாட செய்வாங்க கேட்பாங்க. 2 ஒன்று தான். அப்படி ஒரு 2 வித்தியாசம் என்னது இல்லை. எனவே நம்ம ஒரு ஆள் 7ல தொழுகிறாரு, ஒரு ஆள் 9ல தொழுகிறாரு. இந்த பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் 20 தொழுகை எப்படி வந்திருக்கீங்கன்னு சொன்னா 11 ரசூலுல்லாஹ் தொழுகிறாரு, 10ல அத்தையாத் இருந்து எழும்பி 11ல சலாம் கொடுக்குறாரு, மத்த எதுலயே சலாம் கொடுக்குறாரு. இப்படி ஒரு எப்படி 10 கண்டினியூஸா தொழுகிறார், 10வது அத்தையாத் இருக்கிறார், சலாம் கொடுக்காம எழும்புறார், 11ல சலாம் கொடுக்குறார். 9 ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, 8ல அத்தையாத் இருக்கிறாங்க, எழும்புறாங்க, 9ல என்ன செஞ்சாங்க சலாம் கொடுத்தாங்க. 7 தொழுதாங்க, அதுல என்ன செஞ்சாங்க 6ல அத்தையாத் இருந்தாங்க, 7வது என்ன செஞ்சாங்க சலாம் கொடுத்தாங்க. இடையில 10 கொடுக்கவே இல்லை. 5ல என்ன செஞ்சாங்க 4வது அத்தையாத் இருந்தாங்க, 5வதுல சலாம் கொடுத்தாங்க. ஆனா 3க்கு வரல. 3க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ல அத்தையாத் இருந்தார்கள், எழுப்பினார்களோ சலாம் கொடுத்தார்களோ எந்த செய்தியும் வரல. எந்த செய்தியும் வரல. 5 வரைக்கும் வந்தது. ஆனா 3க்கு என்ன செய்யல வரல. 11, 9, 7, 5 3க்கு என்ன செய்யல வரல. 3ல ரசூலுல்லாஹ் 2ல அத்தையாத் இருந்தார்கள், எழுப்பினார்கள். சட்டப்படி எப்படி வந்திருக்கோம், நாம போன ஃபார்மேட் அப்படி வந்திருந்தா 2ல அத்தையாத் இருந்தார்கள், எழுப்பினார்கள், 3வது சலாம் கொடுத்தான்னு வந்திருக்கணும். அல்லது ரசூலுல்லாஹ் அத்தையாத்துக்கு சலாம் கொடுத்தார்கள், மறுபடியும் எழுப்பி ஒரு ரக்காத் தொழுதார்கள் வந்திருக்கணும். அப்படி எதுவுமே என்ன செய்யல வரல. அப்ப எனவே இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செய்தி வரலன்றதுனால இன்னொரு ஹதீஸ் வருது. நீங்க மக்ரிபுக்கும் வித்ர் தொழுகைக்கும் இடையில் வித்தியாசம் ஏற்படுத்துங்கள், மக்ரிபுக்கும் வித்ர் தொழுகைக்கும் இடையில் வித்தியாசம் ஏற்படுத்துங்க ஒரு செய்தி வருது. வித்தியாசத்தை ஏற்படுத்துறா 2 முறையில் ஏற்படுத்தலாம். ஒன்று என்ன, அத்தையாத்துல இருந்து 2வது ரக்காத்த சலாம் கொடுத்துறது, கொடுத்துட்டு எழுப்பிடுறது. இன்னொன்று என்ன, நடு அத்தையாத்து இருக்காம எழுப்பிடுறது. வித்தியாசம் ஏற்படுத்தலாம். இது 2மே ஏற்படுத்துறதாக இருந்தாலும் சுன்னால எது வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஹதீஸ்ல எது பார்க்கணுமே. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வித்ர் தொழுங்கள் வந்திருக்காங்க. வித்ர் தொழுதார்கள் 3 ரக்காத் தொழுதார்கள் அப்படியெல்லாம் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி செய்தி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வித்ர்ல முடிச்சாங்கன்னா அர்த்தம் என்ன, 3 வித்ர் தொழுகைன்னு அர்த்தம் என்ன, சலாம் இல்லை இடையில. விளங்கிட்டா? இடையில சலாம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 3 ரக்காத் எங்கேயும் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டு 3வது தொழுதாங்கன்றது எங்கேயும் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியும். ஹதீஸ்கள்ல இல்ல அந்த மாதிரி ஒரு முறை என்ன செய்யல, ஹதீஸ்கள்ல இல்லை. நீங்க 2ல சலாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது அர்த்தம் என்னன்னா நீங்க வித்ரா முடிக்கிறது ஒன்றுதான், 3 நியத்து இல்லை. நீங்க 2 தொழுவீங்க, 2 2 2 2 அர்த்தம் 10 தொழுவீங்க. அப்ப 1 வித்ரு ஒற்றைப்படை என்று உங்களுக்கு அமைஞ்சது அதுல 1 தான். விளங்கிட்டா? 3 எண்ணத்துல கற்பனை பண்ணி 1 என்ன செய்யாது அதுல வராது. 3 இடத்தை கற்பனை பண்ணி அதுல 1 வராது. எனவே வித்தியாசம் ஏற்படுத்துதல் என்ற சட்டத்தோட நீங்க பாக்குறதா இருந்தா எப்படி என்று சொன்னால் 3 ரக்காத்து நடு அத்தையாத் இல்லாமல், 3 ரக்காத்து நடு அத்தையாத் இல்லாமல் என்றுதான் சரியானது. 2 ரக்காத்த சலாம் கொடுக்கிறது ஓகே, பிழை இல்லை. அப்ப என்ன நினைக்கணும்னு சொன்னா 3 வித்திரத்துக்குள்ள என்ன செய்யாது அது வராது, அது 10. விளங்கிட்டா? அது நம்ம 7 தொழுதோம்னா அது என்னது அந்த 6 வரைக்கும் தொழுதுட்டோம் 1 வித்து. இப்படித்தான் என்ன செய்யும்
ஆகும். அவுத்தர் பிதரா அவு பிரகா 3 அல்லது 1 இப்படி என்று சொன்னார். நடுவத்தையாத்த என்ன செய்யாது அதுல வராதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் قبل الركوع بعد الركوع القنوت واذا رفع يسال احد من الناس دعاء صلي சரி. அதாவது என்னன்னு சொன்னா இப்ப இந்த குனூத் வந்து நாங்க பேசியாவும் நீங்க மசாலா கருத்து முரண்பாடு மசாலா ஹலாபியா கேட்டீங்கன்னா சொல்லி ஆகும். குனூத்தும் வந்து மினல் மசாயில் ஹலாபியா, அதாவது கருத்து முரண்பாடான வரலாறு தொடக்கம் வரக்கூடிய ஒரு மசாலால உண்டு. வித்திரில குனூத் உண்டா அப்படின்றது இப்னு உமர் இல்லாம சொல்றாங்க பிதாத் என்றார். வித்திரில குனூத் பிதாத் என்றார். தாபீன்கள் அறிஞர்கள் தாவூ சொல்றாரு பிதாத் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத ஒரு பண்பு அப்படின்றாங்க. இப்ப இந்த செய்தியை நான் எடுத்து பார்த்து நம்ம ஒரு ஆய்வு செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் நாம் தேடி பார்த்த அளவுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆய்வு செஞ்ச அளவுல வித்திரில குனூத்ன்றது ஒரு என்னது சுன்னால இல்லாத ஒரு வழிபாடு நான் தெரிஞ்ச அளவுல. ஆனா கருத்துமரமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரியா என்ன இவர் வந்து வந்தார் குனூத் இல்லைட்டாரு அது அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. நான் வந்து வரலாற்றுல எது இருக்குதோ அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன். 2 கருத்தும் உண்டு. எனது ஆய்வு நான் இந்த உறுதியாக இருக்கிறேன். இது பிள்ளை எடுத்து சம்பந்தம் ஆய்வு வேலை செஞ்சுக்கிறோம் நம்ம செய்திருக்கோம். இதுக்கு என்ன பார்க்கலாம்னு சொன்னா ஹதீஸ்கள் அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் வித்ர் சம்பந்தமா புகாரில முஸ்லிம்ல ஏராளமான செய்தி வருது. ஆயிஷா எல்லாம் அப்படி நிறைய அறிவிச்சுக்கிறாங்க, நிறைய நபித்தோடு அறிவிச்சுக்கிறாங்க. எங்கே குனூத்தை பத்தி காண மாட்டேன். புகாரி முஸ்லிம் பிறகுங்க வித்ர் குனூத்தை கண்டு செய்ய மாட்டீங்க, ஒரு செய்தி காண மாட்டீங்க. அவ்வளவு நிறைய செய்திகள் வருது. ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதாங்க, அப்படி தொழுதார்கள், இந்த மாதிரி தொழுதாங்க, அந்த மாதிரி எப்படியெல்லாம் தொழுதார்கள். நபித்தோழர்கள் இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகையை பார்த்து எல்லா சிபத்தும் வருது. ஒன்றுல என்ன செய்யல குனூத் சம்பந்தமா வருது. 2 செய்தி குனூத்துக்கு வருது. ஒன்று உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, 2வது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து பலகீனமானது. அதில் அபூ இஸ்ஹாக் ஸலீஹி என்ற ஒரு அறிவிப்பாளர், அவர் பலகீனமான இஃப்திலாத்துல் அறிவிப்பாளர். அது கொஞ்சம் விரிவாக நான் எழுதிக்கிறேன். இது 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அகூலு உன்ன ஃபீ ஸலாத்தி ஃபீ குனூத்துல் வித்ர், வித்ருடைய குனூத்திலே ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ் மஹதினி ஃபீ மன் ஹதைத் வாஃபினி ஃபீ மன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீ மன் தவலைத் என்ற துஆவை கற்றுத் தந்தார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் அதாவது அதனுடைய அசல் சஹீஹானது. அசல் சஹீஹானதுன்னா இந்த துஆவை நபி அவர்கள் எனக்கு கற்றுத் தந்தார்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சஹீஹானது. வித்ருடைய குனூத்திலே வரக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம் இடம்பெறக்கூடிய செய்தி லைஃப். வித்ருடைய குனூத்திலே என்று வார்த்தை இடம்பெறக்கூடிய செய்தி லைஃப் ஆனது. அதனாலதான் இந்த செய்தியை இமாம் இப்னு ஹுஸைமா பதிவு செஞ்சுட்டு, ஷாஃபி மذஹபை சேர்ந்தவர், ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு, நான் சரியான எந்த சரியான அறிவிப்பிலும் இந்த துஆ வித்ர் குனூத்தில் ஓத வேண்டும் என்ற அறிவிப்பு காணவில்லை. என்ன செய்யறாரு பதிவு செஞ்சுட்டு இது பிழைன்னு சொல்றாரு. அதனால வித்ரில் குனூத் என்றது இப்னு உமர்லாம் எப்படி விதத்துன்னு சொன்னாங்களோ அதே போல தாவூஸ் எப்படி விதத்துன்னு சொன்னாங்களோ அந்த கருத்து தான் என்னது பொருத்தமான கருத்தாக என்ன செய்கிறது தெரிகிறது. இது வந்துட்டு சொன்னா என்னது மற்ற கபல் ருக்கு பதில் ருக்கு என்றது தேவைப்படாது. சரி, வித்ர் குனூத் இருக்கிறன்னு சொல்றாங்களே அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க கபல் ருக்கு பஅத ருக்கு என்ற விஷயத்தில் 2மே ஓகேன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கபல் ருக்கு பஅத ருக்கு 2மே என்னது ஓகேன்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் கையை உயர்த்தி ஓதலாம், கையை உயர்த்தாமல் ஓதலாம், சத்தமிட்டு ஓதுறது, பின்னால ஆமீன் சொல்றது. இதை ஏன் பதில் சொல்ல முடியாத கேள்வி தெரியுமா? ரசூலுல்லாஹ் வித்ர் குனூத் சம்பந்தமா ஒன்றும் வரல. ரசூலுல்லாஹ் வித்ர் குனூத் சம்பந்தம் அதனால அவங்களா என்ன முடிவெடுத்துக்கிறாங்கன்னா கையெழுத்த தேவையில்லை, தோலாவ முடியும். சரியா, ஆமீன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களா துவா கட்டிங்க. இது குனூத்தே அல்ல. இது என்னது குனூத்தே அல்ல. முதலா புரிஞ்சுக்கணும். குனூத்துல என்ன தெரியுமா? முதலாவது குனூத்துனா நீண்ட நேரம் நிக்கிறது, அதான் குனூத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி கானத் என்னது மினல் கானித்தி, அவ கானித்தின்களில் ஒருவராக இருந்தார். அப்படின்னா என்ன குனூத் ஓதுகின்றவர்கள் ஒருவராக இருந்தாங்க அர்த்தம் இல்லை, மிக நீண்ட நேரம் இருப்பவர்களாக இருந்தார்கள். அஃதலுஸ் ஸலாத்தி தூலுல் குனூத், தொழுகையில் மிக சிறந்தது நீண்ட குனூத் என்று வருது. அப்படின்னா என்ன மிச்ச நேரம் நின்று தொழுகிறதா சிறந்தது. குனூத்னா அதான் அர்த்தம், கணத்தை மிச்ச நேரம் நின்று இறைவனை வணங்குது. இப்போ நீங்க வித்திரை எடுத்து அதாவது குனூத்ன்றது என்னன்னா சமையலாளர் அப்புறம் நீங்க கொஞ்சம் நிப்பீங்க, சமையலாளர் அப்புறம் கொஞ்சம் நிப்பீங்க. பழமையான அந்த நிற்றலை விட குனூத் டைம்ல என்ன செய்யும் கூடுதலா நின்று. இதனாலதான் குனூத்ன்ற பேர் வந்தது. ஆனா ஷரஈயத்தான குனூத் ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்தது? கையேந்தினார்கள், ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு துஆ கேட்டார்கள், பின்னால் உள்ளவர் ஆமீன் சொன்னார்கள். இந்த 3 சிபத் இல்லாம ஒரு குனூத் அல்ல. இல்லாட்டி பொதுவான குனூத் லுகாவி விளங்கிட்டானே, லுகால குனூத்தா மாதிரி மொழியில என்ன குனூத்தோ அந்த கருத்துக்கு வந்துடும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குனூத் ஓதுறவரா என்ன வருது அப்படி அந்த லிஸ்டுக்குள்ள வந்துடும். குனூத்னா கையேந்தனும் துஆ கேட்கணும், அவங்க ஆமீன் சொல்லணும், அதான் குனூத். இது 3 இல்லாத ஒரு குனூத் என்னது இல்லை. வித்ரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எதுவும் செய்ததாக ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் இல்லை.
அதனால என்னது அது இல்லை என்ற கருத்து பொருத்தமானது. தனியா தொங்கும் போது தனியா இல்லை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக தான் வித்ரு தொழுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரை தனியாக தான் தொழுதார்கள். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த 2 செய்தி தான் அந்த செய்தி என்னது ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்தி. குனூத் இல்லை, அவ்வளவுதான்.